கிழிஞ்சதை போட்டுக்கலாம். ஒரு சட்டையோ ஒரு வேஷ்டியோ கிழிஞ்சதை கட்டிக்கலாம், தச்சு போடக்கூடாது. யார் வந்தால் எந்திரிச்சு வர வைக்கக்கூடாது. எனக்கு துப்பாக்கி லைசன்ஸு லாஸ்ட் ரூலில் நான் தமிழகம் முழுக்க வச்சு கொண்டு போயிடலாம். எத்தனை துப்பாக்கி ஒன்று வச்சுக்கலாம். ஐ மீன் எக்ஸாம்ப்டி அண்டர் ஆர்ம்ஸ் ஆக்ட். இப்போது நான் சிறு வயசில் இருக்கேன், கார்லேயே தேர்லேயே போனேன். ஒரு பொம்பளையில் ஒரு பெண்ணு நல்ல பெண்ணை இருக்க பார்த்தேன். இந்த குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னால் நான் போய் மலைவிட ஏறி தாலி கட்ட வேண்டாம். இந்த பட்டாக்கத்தியை சொன்ன பார்த்தீங்களா, 25 அந்த கட்டி கொண்டு வச்சு அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் யுத்த அவசரம். இப்போ மணிமுத்தார்லேயோ விக்ரம் சிங்கத்துலேயோ அம்பாசமத்துலேயோ ஒரு ராஜாட்ட 300 குதிரை இருக்குது, 500 யானை இருக்குன்னு அவர் தங்கச்சியாக காலி கட்டிக்கிட்டா படம் குடும்பம் இல்லையா, இதுக்காண்டி வச்சுருந்தாங்க. பட் ஏன் ஒரே வாழை குச்சி கட்டி கொண்டாந்தாங்கன்னு தெரியாது. தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறார் கருணாநிதி, மாண்புமிகு டாக்டர் கருணாநிதி. அவர் தான் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு, எனக்கும் தெரியாது என்னென்னு. அதாவது பட்டாக்கத்தி வந்து அரசனுடைய ஒரு உடலில் ஒரு அங்கமாக, அதனால அதை வச்சு தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது அவர் தொல்காப்பியத்தில் மாண்புமிகு கருணாநிதி டாக்டர் எழுத சொல்லி தான் எனக்கு தெரியும். வீட்டில் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா 2 இலை போட்டு கொடுக்கணும். இப்போ எங்கள் முடிசூட்ட ராஜாவாக நான் இருக்கிறதுனால எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாவுக்கு முந்தைய இறந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு கர்மம் செஞ்சேன். இல்லைன்னா என் பட்டம் கட்டுறதா இருந்தால் எங்கள் அப்பா பிரேதத்தை கூட நான் பார்க்கக்கூடாது, கர்மமும் செய்யக்கூடாது. நான் இருக்கும்போது உயிரோடு எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்கள் பட்டம் கட்ட எங்கள் அப்பா என் காலில் வந்து அங்கே கொண்டும். இந்த ராஜா எங்கள் தாய்மாமா படங்கள் இருக்க காமிக்கிறேன். இவருடைய சின்ன தாத்தா, இவருடைய சித்தப்பா, அவங்க பாஸ்கர் தம்பியெல்லாம் காலில் வந்து கும்பிட்றத பார்த்துருக்கேன் நான். ஏன்னா இட்ஸ் அ கிங். இப்போ எங்களுக்கு வந்து இந்த குழந்தைகள் பிறந்த உடனே சேனை கொடுப்பாங்க தெரியுமா, அது தண்ணி சீனி தண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து பட்டாக்கத்தி இருக்கு இல்லையா, அதை உடச்சி கொடுக்கணும். தேவர் சமுதாயத்துக்கு இப்போ எல்லாருமே அம்மா சொன்னேன், தேவர் சமுதாயத்து ஒரு கூட்டத்தில் அவங்களுக்கு வேல்கம்பு உடச்சி கொடுக்கணும், சீனி தண்ணி கொடுக்கக்கூடாது. எங்கள் கம்யூனிட்டி தேர் ஆல் வாரியர்ஸ். மழை பெய்யலை அப்படின்னா அந்த ராஜாவை முடிச்சுட்ட ராஜா கூப்பிட்டு போனால் மழை பெய்யுது. செங்கோட்டையெல்லாம் கேரளா பகுதியாக இருக்கிற நேரத்தில் மழை பெய்யலைன்னா கூட்டிகிட்டு வருவாங்க, மழை பெய்யும், கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ மாஞ்சோலையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெய்யலைன்னு கூப்பிட்டு போனாங்க, மழை பெஞ்சது. அங்கே முடிச்சுட்ட ராஜா மழை பெய்யன்னு கூப்பிட்டு போனால் மழை பெய்யும், மது இருந்தாலும் புலால் சாப்பிடலாம். அப்புறம் இசை வேளாளர்னு ஒரு குடும்பம் இருந்தாங்க. அந்த குழந்தைகள் பெண்கள் பருவத்துக்கு வந்தால் ராஜாவுக்கு முதல் உரிமை. இப்போல்லாம் தேவதாசி சிஸ்டத்தை ஒழிச்சிட்டாங்க இல்லையா. இதே அந்த ஒரு சம்பிரதாயம் எனக்கு நினைவில் இருக்கிறது சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகத்துக்குள்ளே எப்படி நீங்கள் போனீங்க, அது எங்கே ஆரம்பம் வச்சு உங்களுக்கு? அது ஆன்மீகம்னு சொல்லுவது பெரிய துறை, சாதாரண துறை இல்லை. அதில் வந்து சாதாரணமாக நான் உங்கள்கிட்ட பற்றி சொன்னது போல் மின்ஜென்ம நினைவுகள் இருக்குது. மின்ஜென்ம நினைவுகள் இருக்கிறத நான் வெளியில் சொல்லாமல் இருந்தேன். காரணம் வந்து கூச்சப்பட்டேன். நம்ம எதாவது சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்களோ உலகம் சொல்லாமல் இருந்தேன். இப்போ நான் கூட உன்னை சொல்ல விட்டுட்டேன். இந்த யுத்த பயிற்சிக்கு போய் இறந்து போனார் இல்லையா ஒரு ராஜா, அவர் இளவரசர் இறந்ததுக்குனால தான் இந்த 80,000 ஏக்கர் கொடுத்தாங்க. அது குவிட் ப்ரோக்கான்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், எஸ்.எஸ். ராஜேந்திரன் நடிகர்.